அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். 785 ரிசல்ட்டு நம்ம வந்து நேற்று 04 அப்படிங்கிறது ஆல் போர்டில் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருந்தோம். இல்லைன்னாலும் நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து 5 இல்லை சி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுத்த கணிப்பில் 785 நம்ம நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கணிப்பில் 576 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொடுத்துருந்தோம். அதை அப்படியே பரட்டியிருந்தால் நம்மளுக்கு 75 அப்படிங்கிறது பிசிலையும் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து நேற்று கொடுத்தது. ஸோ இன்றைக்கி அது மாதிரி ரிசல்ட் இருக்குது. இருந்தாலும் இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஷார்ட்டாக நீட்டாக எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? பாருங்கள். அதே மாதிரி ஜஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு 3 செட்டு தான். அதுக்கப்புறம் இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஷார்ட்டாக முடிச்சிடும், ஓகேவா? நம்ம வந்து ஷார்ட்டாகவே சொல்லிடுவோம். 785 ரிசல்ட், ஓகேங்களா? 785. இங்கே 7க்கு வந்து 0 பவராக இருக்குது, 8க்கு வந்து 1 பவராக இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு இதுலேருந்து மொத்தம் 3 செட்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறேன்னா 7க்கு வந்து 0 பவரு, அதே மாதிரி இந்த 0 வரலன்னா இந்த 1 வரும், ஓகேவா? அதே மாதிரி 8க்கு வந்து 1 பவரு, இந்த 8க்கு 1 வரலன்னா 2 வரும், சரியா? இதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டில் நம்மளுக்கு நம்ம இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வைப்போம். இதில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா 0 1 1 2 அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 0 1 1 2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 5க்கு நம்மளுக்கு 8, அதாவது 8 அல்லது 9, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிற எண்கள் என்னென்னா 0 1 8 1 2 9. இதுலேருந்து 2 செட்டு எடுக்கணும்னா நம்மளுக்கு பவர் சார்ட்டில் 0 1 8 1 2 9 அப்படிங்கிறது மட்டும் நம்ம இதுலேருந்து எடுக்கலாம், ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காருண்யா ப்ளஸுக்கு இந்த ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதத்தில் இந்த காருண்யா ப்ளஸுக்கு இந்த இடத்துல ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கும்போது 537 அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி காருண்யா ப்ளஸில் ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 995 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, ஆனால் கீழே டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பவரில் வந்திருக்கு. 9க்கு 5 2க்கு 3 ப்ளஸ்ஸு 9க்கு 7 பவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 262, இதில் 2க்கு 9 6க்கு 9 2க்கு 5, ஓகேங்களா? 2க்கு 9 6க்கு 9. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா 2க்கு 9 6க்கு 9 அப்படின்னா அப்போ 7க்கு 4 8க்கு வந்து 1. ஸோ நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 4 1, ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு சி போர்டில் 5 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே இந்த 5 அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இந்த இடத்துல வந்து 9க்கு 7 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2க்கு 5 இருக்குது. ஸோ 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8. ஸோ 8க்கு 1. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த 785 அப்படிங்கிற எண் இருக்குது இல்லையா, 785, இதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்தது 0 1 8 1 2 9 4 1 1, ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, சரிங்களா? 1 1 1 1 எல்லா போர்ட்லேயும் நம்மளுக்கு 1 இருக்குது.
சப்போஸ் இந்த 1 அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷனலாக நம்மளுக்கு வேறு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு வந்து 1க்கு பவராக 4 வரலாம். இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை சி போர்டு நம்ம போர்டில் வரலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக வர வேண்டிய 7 இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா இந்த டோட்டலாக இந்த போர்டில் ஃபுல்லாகவே ஒரு உதாரணத்துக்கு தான் காமிக்கிறேன். இந்த போர்டில் ஃபுல்லாகவே ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக 7 வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏ போர்டில் நம்மளுக்கு 4 இல்லைன்னா 0. அதே மாதிரி சி போர்டில் நம்மளுக்கு கணக்குப்படி வந்தால் 1 தான் வரணும். ஆனால் இங்கே 5க்கு 3, 3க்கு 9, இங்கே 3க்கு 9, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 539 639 அப்படிங்கும்போது 5395 6395 5395 அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது 5க்கு வந்து நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவாகி இருக்குது. பட் வந்து 3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 3க்கு வந்து 8ஆக வரலாம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இது இல்லாமல் பிசி அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு வேறு பேட்டர்னில் செக் பண்ணி பார்ப்போம். 69 அப்படிங்கிறதுக்கு 85ன்னு வந்திருக்கு. இந்த 85 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ரிசல்ட் 85, இங்கே 75க்கு 73னா 85க்கு 83 அப்படின்னு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு காரோனியா ப்ளஸ்ஸு சொர்ண கேரளம் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி பவரில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு காமனாக இன்னொரு பவர் அப்படின்னு டேரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8க்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு கணக்குக்கு சொல்கிறேன் 785 அப்படிங்கிற மாதிரினா 7க்கு வந்து 0, 8க்கு வந்து 1, 5க்கு வந்து 8. பிசி அப்படிங்கும்போது 18. அதே மாதிரி 85க்கு வந்து 8க்கு 3, 5க்கு வந்து 0. ஸோ பிசியில் 18 இல்லை 30 இவ்வளோ தான் எடுக்கிறது. சரிங்களா? 18 இல்லை 30. அதனால் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். 785 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு வந்து 1 பவர், 5க்கு வந்து 8 பவர் டேரெக்டாக. அதே மாதிரி 8க்கு வந்து 3 பவர், 5க்கு வந்து 0 பவர். ஸோ அதனால் தான் பிசியில் வந்து 18 அல்லது 30 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 4-5 நாளுக்குள்ளே 4Dக்கு கொஞ்சம் பார்ப்போம். அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டு வச்சுங்க. நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.